அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மர்ஹூம் எம்எம்எம் காசிம் ஃபலாஹி கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் காத்தாங்குடியின் ஒரு சிற்றூராம் காங்கியனோடை என்னும் கிராமத்தில் மீரா சாஹிபு ஹதீஜா உம்மா ஆகியோருக்கு மூத்த புதல்வனாய் 1951 5ஆம் மாதம் 27ஆம் தேதி பிறந்தார். தமது பாடசாலை கல்வியை தமது கிராமத்திலேயே பயின்றார்கள். 1962ஆம் ஆண்டு தமது ஷரியா கல்வியை பயில்வதற்காக காத்தாங்குடி ஜாமியத்துல் ஃபலா அரபு கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்களது பணிவு, ஒழுக்கம், ஆசிரியர் கட்டுப்பாடு என்பவற்றின் காரணமாய் உஸ்தாதுனா ஷேகுல் ஃபலா அவர்களால் கல்லூரியில் சேர்ந்த ஆரம்பம் முதலே தலைப்பாகை சூட்டப்பட்டு மௌலவி எனும் புனைப்பேராலேயே பட்டம் பெறும் வரை அனைவராலும் அழைக்கப்பட்டார்கள். மர்ஹூம் ஷேகுல் ஃபலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பாசறையில் வளர்ந்த அவர்கள் 1969ஆம் ஆண்டு தமது ஷரியா கற்கையை நிறைவு செய்து ஃபலாஹி என்ற பட்டத்துடன் தமது ஆன்மீக பணியை ஆரம்பித்தார்கள். 1972ஆம் ஆண்டு ஜாமியத்துல் ஃபலாஹ்வில் ஆரம்பிக்கப்பட்ட ஹிஃபுல் பிரிவில் உதவி உஸ்தாதாக கடமையாற்றி 1975இல் அதன் பொறுப்பாசிரியராக கடமையாற்றினார்கள். இக்கால பிரிவில் கொழும்பில் நடைபெறும் அல் குர்ஆன் மனனப் போட்டிகளில் பல மாணவர்களை பங்கேற்கச் செய்ததுடன் மக்காவில் நடைபெறும் சர்வதேச அல் குர்ஆன் மனனப் போட்டியிலும் பல மாணவர்கள் பங்கேற்றுள்ளமை விசேட அம்சமாகும். 1976ஆம் ஆண்டு காத்தாங்குடி நாலாம்குறிச்சியில் தமது திருமண வாழ்வை ஆரம்பித்த அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். அவர்கள் அனைவரும் ஹாஃபில்களும் மௌலைமார்களும் ஆவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 15 வருடங்களாக ஜாமியத்துல் ஃபலா அரபு கல்லூரியில் கடமையாற்றிய அவர்கள் 1990இல் இரத்தினபுரி கஹவத்தை ஜும்மா பள்ளியில் 3 வருடங்கள் பேஷ் இமாமாக கடமையாற்றினார்கள். பின் 1993இல் இரத்தினபுரியில் அப்போது ஜன்னத் பள்ளி வாயிலில் தாருல் உலூம் ரோலத்துல் ஜன்னா எனும் அரபு கலாசாலையை ஸ்தாபித்து சுமார் 5 வருடங்கள் கடமையாற்றி இரத்தினபுரி மாவட்டத்தில் பல ஹாஃபில்கள் உருவாக காரணமாய் இருந்தார்கள். 1998 பசறை அரபு கல்லூரியில் 2 வருடங்களும் 2000ஆம் ஆண்டு தொடக்கம் ஏராவூர் பாக்கியாத்துஸ் சாலிஹாத் அரபு கல்லூரியில் ஆரம்ப உஸ்தாதாக 2 வருடங்கள் அதன் ஹிஃபுல் பிரிவில் கடமையாற்றினார். 2003இல் காத்தாங்குடி மர்கஸில் அமைந்துள்ள சபீலுர் ரஷாத் அரபு கல்லூரியின் ஹிஃபுல் பிரிவின் ஆரம்ப உஸ்தாதாகவும் கடமையாற்றினார்கள். இவ்வாறு இலங்கை நாடு முழுவதும் இவர்கள் அல் குர்ஆனுக்கு ஆற்றிய பணி மிக மகத்தானது. அதன் விளைவாக அவர்களது ஜனாசாவில் நூற்றுக்கணக்கான ஹாஃபில்கள் அவர்களது மாணவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். ஏழ்மை, எளிமு, பணிவு, தன்னடக்கம், எவரிடமும் எதிர்பார்க்காமை, உள்ளதை பொருந்திக் கொள்ளல் போன்ற அன்னாரிடம் காணப்பட்ட பண்புகளாகும். அன்னார் திக்ர், குர்ஆன் திலாவத், சுன்னத்தான தொழுகைகள் போன்ற அமல்களில் மிக பேணுதலாக ஈடுபாடு கொண்டவர்கள். தமது தாவா பணிக்காக உள்நாட்டில் மட்டுமன்றி பல வெளிநாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டுள்ளார்கள். அன்னாரது இறுதி மூச்சு வரை தான் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையிலும் அல் குர்ஆனை ஓதுவதிலும் அதற்காக பணி செய்வதிலும் அதற்காக ஆலோசனை வழங்குவதிலும் தொடர்ந்திருந்தார்கள். சில காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த அவர்கள் 2015 12ஆம் மாதம் 23ஆம் தேதி ரபியுல் அவ்வல் பிறை 11இல் அன்னாரது இன்னுயிர் இவ்வுலகை விட்டு பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வல்லவன் அல்லாஹ் அல் குர்ஆனுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்த அவர்களது பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருக்கும் பாக்கியத்தை கொடுத்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தகவல் மகன் அஷேக் அல் ஹாஃபில் MCM அஸ்ஹர் ஃபலாஹி BA.